புறத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ சென்று மக்களை சந்தித்து வருகிறார். திமுக அமைச்சர் இடம்பெற்றிருந்தாங்க. இப்படி விபி சிங் அவர்கள் தேவகவுடா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் திமுக மத்திய அமைச்சர் இடம்பெற்றது. இப்படி 14 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக. அப்பெல்லாம் மீனவரை பத்தி கவலைப்படல, கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக கட்சிக்கு வரல. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. மீனவ நண்பர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இன்றைய தினம் இன்றைய இருக்கிற முதலமைச்சர் நீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார். சிந்திச்சு பாருங்க, மீனவர்களை எப்படி ஏமாற்றுறாங்கன்னு. மீனவர்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக மத்திய அரசு மீது பழி போட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்ள பார்க்கின்றார்கள். அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் கச்சத்தீவை மீட்பதற்குண்டான நடவடிக்கை முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். இன்றைக்கு இந்த மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா, இந்த மாநகராட்சியில் பேருந்து நிலையம் கட்டுறாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு சிறப்பான பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என்பதற்காக 49 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. திமுக ஆட்சிக்கு பிறகு அந்த விரிவான திட்ட அறிக்கை கிடப்பில போட்டுட்டு 17 கோடியில ஒரு திட்டத்தை தயாரித்து இப்போ பேருந்து நிலையத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த கடையெல்லாம் கட்டிட்டு திமுக காரனே எடுத்துக்கிட்டான். கடை கட்டி திமுக காரன் எடுத்துக்கிட்டான். நாங்க சிறப்பான பேருந்து நிலையம் வேணும். இன்னைக்கு அங்க பேருந்துகள் எளிதா போயிட்டு வரணும். மக்களுக்கு எல்லா வசதி செய்து கொடுக்க வேணும். எல்லா கடைகளும் அங்கே இருக்க வேண்டும். ஏற்கனவே கடை வைத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு இந்த நகரத்தில் இருக்கின்ற பேருந்து நிலையத்தை அவசரமாக 17 கோடியில் கட்டி நாசம் பண்ண அரசாங்கம் தேவையா? அது மட்டும் இல்ல, இந்த நகராட்சியில இந்த வீடு கட்டுறது இருக்கு. வீடு கட்டினாலும் சரி, கடை கட்டினாலும் சரி, அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு 100 சதுர அடி இருந்தா அதுக்கு 37,000 ரூபாய் கட்டினா போதும். இப்போ திமுக ஆட்சி 74,000 ரூபாய் பணம் கட்டணும். நீ வீடு கட்டணும்னா 1000 அடி சதுரடியில் வீடு கட்டணும்னா அண்ணா திமுக ஆட்சியில் 37,000 ரூபாய் அதனுடைய கட்டணம். திமுக ஆட்சியில் அந்த கட்டணத்தை உயர்த்தி 74,000 ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க. அதாவது 37,000 ரூபாய் உயர்த்தப்பட்டது. 100%, 100% அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த கட்டண உயர்வு 100%. அதே போல பேரூராட்சி, இந்த பகுதியில் இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு வேண்டுமென்றே திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி எல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். உண்மையிலேயே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அண்ணா திமுக கட்சி தொடங்கப்பட்டு பொன்விழா கண்ட கட்சி. தமிழகத்தில் 30 ஆண்டுக்கு மேல ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், தேதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு, இப்படி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே 30 ஆண்டுக்கு மேலாக சிறப்பான ஆட்சி கொடுத்தது. அந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. ஒரு அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு கலவர பூமியா மாறி. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, 20 தலைவருக்கு பிறகும் சரி, அந்த 20 தலைவர்கள் எந்த கொள்கையை கடைபிடித்தார்களோ அதே கொள்கை இன்று வரை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதித்திற்கும் எப்பொழுதும் அடிமைப்பட்டதே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் ஜாதி பெண் ஜாதி இரண்டே ஜாதி தான் அண்ணா திமுக. அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவிடத்திலே இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி சுமார் 5400 மெட்ரிக் டன் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் அளவிற்கு சந்தன கட்டைகள் விலையில்லா கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.
2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் மானியம் 6 கோடி வழங்கிட்டு வந்தது. திடீரென்று அதை நிறுத்தப்பட்டு விட்டது. உடனே இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு வழங்கப்பட்ட நிதி நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக அரசு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை ஏற்று மாநில அரசாங்கமே, அம்மாவுடைய அரசாங்கமே 2019 முதல் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அதே 6 கோடி தொடர்ந்து வழங்கினோம். அப்பொழுது மீண்டும் 2021 ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் சந்தித்து இது போதாது, இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று 6 கோடியிலிருந்து 12 கோடியா ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் என்று கேட்டாங்க. அதுக்கு 15 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு துணை நின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. உலமாக்களுக்கும் மற்றும் ஓய்வினாளர்களுக்கு ஓய்வூதிய பயனாளியின் எண்ணிக்கை 2400 2600 உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் உயர்த்தி கொடுத்தோம். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஓய்வூதியம் 750 3000 உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.